எனக்கு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கா. அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டடி டெடிகேஷன் வந்து இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து மார்ச் 6 காலைல 7 மணிக்கு ஒரு பேட்ச் வந்து போயிட்டாங்க. இப்போ 8 மணிக்கு பேட்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கடுத்து இப்போ என்ன சார் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டு இருந்தீங்க. அந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிச்சோங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சார் எட்டு போகணும், ஒரிஜினல் கொண்டு போகணுமா இல்லை வந்து ஜெராக்ஸ் எட்டு போகணுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ் கேட்குங்க. இந்த வீடியோ நம்ம எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி வந்து வேணும். கண்டிப்பாக டிசி வந்து வேணும். இப்போ ஏதாவது ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எது சேர்ந்தாலும் போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வரணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணும். அடுத்து வந்து ஆதார் கார்டு வந்து வேணும். அடுத்து சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு அதை வந்து எடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உள்ள அந்த சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் சேஞ்ச் பண்ணி தெரியுமா, அந்த இது சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும். எல்லாருமே வந்து ஒரிஜினல் எடுத்துப்போங்க. எல்லாருமே வந்து ஒரிஜினல் தான் எடுத்து போகணும் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்து வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலைல ஒரு 10 மணி அப்படின்னா ஒரு 9 மணிக்கெலாம் நீங்கள் வந்து அங்கே போயிடலாம். டிஎன் யூனிவர்சிட்டி கண்டிப்பாக போயிடலாம். கிளாஸ்ட் பேட்ச் ஒரு 4:30 வந்து சொல்லியிருக்காங்க. 4:30 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து சார் இதை முடிச்சிட்டோம் சார், அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே வச்சு கேட்பாங்க. நீங்கள் வந்து 20,000 வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத சொன்ன தெரியுமா, அங்கேயே வந்து ஸ்டடி டெடிகேஷன் முடித்த உடனே 10th மார்க் ஷீட் அவங்களே பார்ப்பாங்க. 10th மார்க் ஷீட் 12th மார்க் அப்படியே வரிசையாக பார்ப்பாங்க. வரிசையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 20,000 வந்து கட்டுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் கேஷாக கையிலேருந்து 20,000 கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து ஆன்லைனில் பேடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எஸ்பிஐ இப்போ எல்லா இதுவுமே கொடுத்தாலும் சரி, நெட் பேங்கிங் அதை கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதை 20,000 கட்டி முடிச்ச உடனே அடுத்து வந்து கேட்பாங்க, ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து கொடுக்கீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து கேட்பாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து கொடுக்கீங்களா அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்க கேட்பாங்க. ரெக்வஸ்டர் லெட்டர் மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. ஆமாம், எஸ் சார், ஆமாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அங்கேயே உட்காந்து ஒரு ரெக்வஸ்டர் லெட்டர் மாதிரி எழுதி யூனிவர்சிட்டியில் கொடுக்கணும். அவங்க வந்து அதை பார்த்துட்டு சரி அக்செப்டட் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் கேட்டனால ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கான ஸ்டடி டெடிகேஷன் டேட்டுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து போடுவோம். அதனால் 11ஆம் தேதி ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து வரும். அடுத்து அதுக்கு ஸ்டடி டெடிகேஷன் வந்து இருக்குது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஜென்ரல் கவுன்சிலிங் இதே நல்ல காலேஜாக கிடச்சிட்டு சார் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏப்ரல் 1st வீக்கில் தான் கண்டிப்பாக வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கன்னா மார்ச் 26 வரைக்கும் இந்த தேர்ட் ஸ்லைடிங் எல்லாமே ஸ்டடி டெடிகேஷன்லாம் கடைசி வரைக்கும் இருக்குது. இந்த மார்ச் லாஸ்ட் வீக் இல்லைனா வந்து ஏப்ரல் 1st வீக் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டிஎன் யூனிவர்சிட்டி சார்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் டிப்ளமோ கவுன்சிலிங் வேறு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிப்ளமோ வேறு இதாக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுவாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் அப்போ அது வரைக்கும் நாங்கள் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கணும். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது அப்டேட் சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி தரப்பாக வந்து இந்த காலேஜ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வாய்ஸ் மெசேஜோ அந்தந்த காலேஜிலேருந்து உங்களுக்கு வந்து இது கிடச்சிடும். சரி சார், அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்கள் அந்தந்த காலேஜுக்கு விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ போய் விசிட் பண்ணலாம். கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர் வர்றவல்ல ஏதாவது இன்னும் காலேஜ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் இருக்கிறது வந்து கஷ்டம்தான். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். காலேஜ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோவில் பார்க்குற நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.